வணக்கம் நண்பர்களே, ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்கள் முன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். மேலும் ஒரு புது கதையோட இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க போகிற புது புது கதைகளில் நல்லவங்களாக வாழறதோட முக்கியத்துவம், உழைச்சி வாழறதோட மேன்மை, மற்றவங்களுக்கு உதவுற நல்ல பண்பு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இது மாதிரி இன்னும் பல நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கதை வழியாக சொல்ல போகிறோம். கதையை கேட்கலாம் வாங்க. ஒரு பெரிய ஊருக்கு பக்கத்தில் ஒரு காடு இருந்துச்சு. அந்த காட்டில் ஒரு குளம், நிறைய தண்ணி இருக்கிற குளம். அந்த குளத்துக்கு பேர் கரடி குளம். அந்த குளத்தில் நிறைய மீன்கள்லாம் இருந்துச்சு. அந்த குளக்கரையிலேயே ஒரு கொக்கு இருந்துச்சு. அந்த கொக்கு பார்த்தா அந்த குளத்தில் துள்ளி குதிக்கிற மீனெல்லாம் அப்படியே லபக்கு லபக்குன்னு பிடிச்சி தின்னுடும். அந்த குளக்கரையில் இந்த கொக்கை தவிர ஒரு காடை, ஒரு கௌதாரி, ஒரு மீன் கொத்தி, இது மாதிரி இன்னும் நிறையா பறவைலாம் இருந்துச்சு. அதுங்கெல்லாமும் இந்த கொக்கு சாப்பிட்டுட்டு போட்டதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வரும். கொக்கு பிடிச்சி கொண்டாந்து ஏதோ ஒரு மீனை பிடிச்சி கொண்டாந்து கரையில் போட்டுது அப்படின்னா உடனே அதை திங்கிறதுக்காக இதெல்லாம் ஓடியாரும். கொக்கு என்ன பண்ணும், எல்லாத்தையும் விரட்டி அடிச்சிடும். எதையும் கிட்ட கூட நிற்க விடாது. தானே எல்லாத்தையும் சாப்பிடும். இந்த கரையில் இருக்கிற புழு பூச்சி அதெல்லாம் கூட அந்த பறவைங்களுக்கு கொடுக்காது. அதெல்லாமும் தானே சாப்பிட்ரும். உடனே அந்த பறவையெல்லாம் செம்ம கோவமாயிடுச்சு. மற்ற பறவையெல்லாம் என்ன, அந்த கொக்கு இருக்கிறதுலாத்தையும் இதுவே சாப்பிட்டுச்சுன்னா அப்போ நாமெல்லாம் இந்த மரத்தை விட்டு, இந்த குளத்தை விட்டு வேற எங்கேயா போக வேண்டியதான். இங்கே இருந்தோன்னா நமக்கு சாப்பிட்றது கூட ஒன்றும் கிடைக்காது, நம்ம வேற எங்கேயா குளத்தை தேடிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ அந்த மீன் கொத்தி மட்டும் அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அது எப்படி, நாம் பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கிறோம், இதே மரம் இதே குளத்தில் தான் இருக்கோம், எப்படி இந்த கொக்கு அது மட்டும் சாப்பிட்லாம், நமக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்குது, நாமெல்லாம் வேறு குளத்துக்கெல்லாம் போகக்கூடாது, இந்த குளத்துலேயே தான் இருந்து போராடணும், இந்த கொக்கை எப்படியாவது இந்த குளத்தை விட்டு விரட்டணும் அப்படின்னு சொல்லி அதுதான் கத்திச்சு. உடனே இதுங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊரில் ஒரு வேடன் இருந்தான். அவன் என்ன பண்ணான், அப்பப்போ காட்டுக்கு வருவான். வந்துட்டு ஏதாவது பறவையை வலை வச்சு பிடிப்பான். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு குளத்துலேருந்து ஒரு 4 மீனை பிடிச்சிக்கிட்டு கிளம்புவான் வீட்டுக்கு. இதை மாதிரி அதை வச்சு தான் அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அந்த வேடன் அன்னைக்கு வலையை எடுத்துக்கிட்டு வர்றத இந்த மீன் கொத்தி பார்த்துச்சு. பார்த்த உடனே அந்த வேடன்கிட்ட போய் நம்ம சொல்லலாம், அவன் ஏதாவது நமக்கு ஒரு நல்ல வழி காட்டுவான், ஒரு ஐடியா கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த வேடன்கிட்ட போச்சு. போயிட்டு இதே மாதிரி நீங்கள் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அவன் பார்த்தான், என்னடா இந்த பறவையெல்லாம் சேர்ந்து வந்திருக்கு, இந்த பறவையெல்லாம் தான் நம்ம வலை வச்சு பிடிப்போம், பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சுட்டு தின்னுவோம், இதெல்லாம் நம்மக்கிட்ட ஹெல்ப்னு கேட்குது, ஒருவேளை இனிமேல் நம்ம வலை வச்சு பிடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்கிறதுக்காக வந்திருக்குதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்டான். இதுங்கெல்லாம் சொல்லிச்சு, இது மாதிரி இங்கே ஒரு கொக்கு இருக்குது, அந்த கொக்கு கிடைக்கிறது எல்லாத்தையும் அதுவே சாப்பிட்ருது, எங்களுக்கெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டேங்குது, அந்த கொக்கை நீங்கள் எப்படியாவது வலை வச்சு பிடிச்சி அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் சுட்டு சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் நாங்கள் எல்லாமும் நிம்மதியாக இருப்போம், இங்கே இந்த ஹெல்ப் தயவு செஞ்சு நீங்கள் எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்டுச்சு. அந்த வேடன் பார்த்தான், ஆமாம் இது மாதிரி கிடைக்கிறத எல்லாத்தையும் அவங்களே சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு எதுவுமே வைக்காதவங்கெல்லாம் ரொம்ப கெட்டவங்க தான், நீங்கள் முதல்ல அந்த கொக்கு எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள், மிச்சத்தில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே இந்த பறவைங்களுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம். சரி, இந்த வேடன் கண்டிப்பாக இந்த கொக்கை பிடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்ட்டு இந்த கரடி குளத்துக்கு கூட்டு வந்து அந்த கொக்கை காட்டுச்சு. காட்டினோடனே இந்த வேடன் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். ஒரு கரையில் என்ன பண்ணால் அந்த வேடன் அந்த வலையை விரிச்சான். விரிச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த வலையில் பறவைகள்லாம் சாப்பிட்ற மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் அந்த வலையில் அங்கங்கே போட்டான். போட்டுட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். உடனே இந்த பறவையெல்லாம் பார்த்தா இந்த காடை, கௌதாரி, மீன் கொத்தி இதெல்லாம் எப்பயுமே குளத்தில் இறங்கி மீன் பிடிக்கும். அப்போ தான் இந்த கொக்கு அதுங்களெல்லாம் விரட்டி விடும். ஆனால் இன்றைக்கி பார்த்தா எதுவுமே கீழே இறங்கி வரவே இல்லை, எல்லாம் மரத்துலேயே உட்காந்துருந்துச்சு. உடனே இந்த கொக்குக்கு டவுட் வந்துச்சு, என்ன இந்த பறவைங்கள்லாம் இறங்கி குளத்துல மீன் பிடிக்காமல் என்னவோ மரத்து மேலேயே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு,
அதுவும் எல்லாம் அந்த மரத்து பக்கமே என்னவோ பார்க்குதே அப்படின்னு சொல்லி இந்த வேடன் மறைஞ்சிக்கிட்டு இருந்த மரத்தை பார்த்துச்சு. பார்த்தோன்னே அங்கேயும் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரில. சரி, இதுங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணுது அப்படின்னு மட்டும் இந்த கொக்குக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அது என்ன பண்ணுச்சு, குளத்துலேருந்து மெதுவாக பறந்து அதுவும் வந்து ஒரு மரக்கிளையில் போய் உக்காந்துக்குச்சு. உக்காந்துக்கிட்டு இந்த மீன் கொத்தி, இந்த கௌதாரி, காடை இதெல்லாம் வந்து எங்கே பார்க்குதோ அந்த மரத்தடியில் இப்படி மெதுவாக பார்த்துட்டு வந்துச்சு. வந்தால் அங்கே வந்து வலை இருக்கிறத பார்த்துருச்சு. சரி, நமக்கு வந்து ஏதோ ஒரு வலையை விரித்து நம்மளை சிக்க வைக்கிறதுக்காக இது மூணும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணியிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது வந்து கீழே இறங்கி வரல, அந்த மரக்கிளையிலேயே உட்காந்துருந்துச்சு. இந்த மீன் கொத்தி வந்து ரொம்ப நொந்துருச்சு. ஏன்னா அதுதான் இவ்வளோ பிளான் போட்டுச்சு. கடைசியில் வந்து அந்த பிளானில் அந்த கொக்கு வந்து போய் இந்த வலையில் மாட்டவே இல்லைல்ல. அதனால அந்த மீன் கொத்திக்கு வந்து ரொம்ப ஏமாற்றமாக போயிடுச்சு. உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ இந்த வேடன் வந்து, சே, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம், இந்த கொக்கு ஒன்றும் வலையில் வந்து மாட்டுற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மரத்துக்கு பின்னாடியிலேருந்து வந்து வலையெல்லாம் சுருட்டிட்டு எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். கிளம்பினோடனே இது மூணுத்துக்கும் ரொம்ப ஏமாற்றமாக போயிடுச்சு. இதை மாதிரி ஒரு திட்டம் போட்டோம், கடைசியில் அந்த திட்டம் வந்து பலிக்கவே இல்லையே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, அன்றைக்கி எல்லாம் வந்து சரி வேறு ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த வேடன் இருக்கான்ல, அவன் வந்து இந்த கொக்கு வந்து நம்மளை ஏமாத்திருச்சு, நம்ம வந்து வலை விரிச்சோம், அந்த கொக்கு வந்து அதில் மாட்டவே இல்லை, அதனால் அந்த கொக்குக்கு வேறு ஏதாவது ஒரு ஐடியா தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு அவன் போயிட்டான். அடுத்த நாளைக்கு இந்த வேடன் என்ன பண்ணான், அந்த கரடி குளத்துக்கு வந்தான். கரடி குளத்துக்கு வந்துட்டு கரெக்டாக ஒரு தூண்டிலில் வந்து மீன் பிடிக்கிற தூண்டிலில் புழுவை வச்சு அதை வந்து அந்த கரடி குளத்து மேலே வீசிட்டு காத்துக்கிட்டு இருந்தான். கரெக்டாக அதில் ஒரு மீன் மாட்டிருச்சு. மாட்டின உடனே அந்த மீன் வந்து அப்படியே துள்ளிக்கிட்டே இருந்துச்சு தண்ணி மேலே. அப்போ தான் வந்து இந்த கொக்கு வந்து எங்கேயோ போயிட்டு பறந்து வந்துச்சு. தண்ணி மேலே ஒரு மீன் துள்ளிக்கிட்டு இருக்கிறத பார்த்தோடனே வேகமாக பறந்து வந்து லபக்குன்னு அந்த மீனை பிடிச்சி முழுங்கிருச்சு. முழுங்கின உடனே அது ஏற்கனவே தூண்டிலில் மாட்டின மீன், அந்த தூண்டில் முள் இருக்குல்ல, அது போய் கொக்கோட வாயில் வந்து நல்லா மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிட்டு கொக்கால் அதை முழுங்கவும் முடியல, அதை துப்பவும் முடியல, அப்படியே வாயில் மாட்டிக்கிட்டு கொக்கு வந்து அந்த இடத்துல துடிக்குது. அப்படியே துடிச்ச உடனே மரத்துலேருந்து இந்த காடை, கௌதாரி, மீன் கொத்தி இதெல்லாம் அதை பார்த்துச்சு. பார்த்துட்டு கொக்கு மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லிச்சு. சொன்ன உடனே இந்த மரத்துக்கு பின்னாடியிலேருந்து அந்த வேடன் வந்தான். வந்துட்டு வசமாக மாட்டினேன் அன்றைக்கி என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூண்டிலை பிடிச்சி இழுத்தான். அந்த தூண்டில் முள்ளோட மாட்டிக்கிட்டு கொக்கும் கரைக்கு வந்துச்சு. வரும்போதே அந்த கொக்கு வந்து, ஏன் வந்து என் வாயில் வந்து இது மாதிரி வந்து தூண்டில மாட்டி என்னை கஷ்டப்படுத்துகிற, நான் உனக்கு என்ன கஷ்டம் கொடுத்தேன், நீ ஏன் எனக்கு இப்படி கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி இந்த வேடன்கிட்ட கேட்டுச்சு. அந்த வேடன் சொன்னால், நீ நல்லா யோசிச்சு பாரு, நீ வந்து மற்றவங்களுக்கெல்லாம் நீ எவ்வளோ கெடுதல் பண்ணங்கிறத யோசிச்சு பாரு, அப்போ தான் வந்து நான் உனக்கு ஏன் கெடுதல் பண்ணேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் அப்படின்னா. நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன் அப்படின்னு இந்த கொக்கு திரும்ப கேட்டுச்சு. இதே மரத்தில் காடை இருக்குது, கௌதாரி இருக்குது, மீன் கொத்தி இருக்குது, அதுங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கூட சாப்பாடு கொடுக்காம நீயே எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, அது வந்து நீ பண்ணுற கெடுதல் இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த வேடன் கேட்டான். கேட்ட உடனே அந்த கொக்கு சொல்லிச்சு, முதல்ல என் வாயில் இருக்கிற முள்ளை எடுத்துட்டு நான் சொல்கிறத கேளு அப்படின்னுச்சு. அந்த வேடனும் வாயில் இருக்கிற முள்ளை எடுத்து விட்டான். எடுத்து விட்ட உடனே அந்த வேடன்கிட்ட வந்து அந்த கொக்கு சொல்லிச்சு, இந்த குளத்துக்கு மேற்கு பக்கம் ஒரு பெரிய மரம் இருக்குல்ல, அந்த மரத்துக்கு பின்னாடி போய் பாரு அப்படின்னுச்சு. உடனே அந்த மரத்துக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த வேடன் வந்து அங்கேருந்து அந்த மரத்துக்கு பின்னாடி போனான். அங்கே போய் பார்த்தா ஒரு 30-40 பறவை இருக்கு. அங்கே எல்லா பறவைக்கும் பார்த்தா சில பறவைக்கு வந்து கால் இல்லை, சில பறவைக்கு வந்து ரெக்கை இல்லை, சில பறவைக்கு கண் இல்லை, சில பறவை வந்து அடிபட்டு நடக்கக்கூட முடியாமல் இருக்குது. உடனே அந்த வேடன் வந்து, இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டான். இந்த பறவை எல்லாமே வந்து நீ அடித்த பறவை தான். நீ வந்து வில்லு விடுற, அந்த வில்லு விடும்போது ஏதோ ஒரு பறவையோட காலில் போய் அடிபட்டுருது, அந்த பறவை அப்படியே பறந்துடுது. நீ வந்து அந்த பறவை எங்கேயோ தப்பிச்சு போயிடுச்சுன்னு நினச்சிட்டு நீ வந்து வேறு பறவையை அடிச்சுட்டு நீ வீட்டுக்கு கிளம்பிடுற. அந்த பறவையோட கால் ஒடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் அந்த கால் சேரவே இல்லை, இப்போ அந்த பறவையால் இற தேடவே முடியல. இதை மாதிரி வந்து இந்த காட்டில் வந்து நிறையா பறவை அங்கங்கே இருந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து நீ தான். நான் என்ன பண்ணேன், அந்த பறவை எல்லாத்தையும் எடுத்து கொண்டாந்து இந்த குளத்துக்கு பின்னாடி இருக்கிற மரத்துக்கு பின்னாடி நான் வந்து, நீங்கள்லாம் இங்கேயே இருங்க,
உங்களுக்கு வேணுங்கிற சாப்பாடை டெய்லி நான் கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பறவைக்காகவும் நான் தான் உழைக்கிறேன். நான் உழைச்சி இந்த இடத்துல இந்த குளத்தில் கிடைக்கிற மீன் புழு இதெல்லாத்தையும் கொண்டு போய் நான் வந்து அந்த பறவைங்களுக்கு தான் கொடுக்குறேன். அந்த பறவைங்க வந்து அதை சாப்பிட்டு தான் வந்து உயிரோடு இருக்குது. ஆனால் இந்த காடை கௌதாரி இந்த மீன் கொத்தி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட உழைக்காம மரத்து மேலேயே உக்காந்துருக்கு. நான் பிடிச்சிட்டு வர்ற மீன் எல்லாத்தையும் வந்து அது வந்து சாப்பிட்றதுக்கு பார்க்குது. அதனால தான் நான் எல்லாத்தையும் விரட்டி அடிக்கிறேன். நான் வந்து உழைச்சி சாப்பிட்றேன். அதே மாதிரி நான் வந்து உழைச்சி சாப்பிட்றதுல மிச்சம் இருக்கிறத அதை தவிர இதை மாதிரி முடியாதவங்களுக்காக நான் இன்னும் உழைச்சி அவங்களுக்கும் வந்து நான் சாப்பாடு போடுறேன். ஆனால் இதுங்க மூணும் வந்து உழைக்காமலே சாப்பிடணும்னு பார்க்குது. நீ என்ன பண்ணுற? கெடுதல் பண்ணி எல்லா பறவையும் வந்து வில்ல வச்சு அடிக்கிற. இப்போ நீ வந்து பண்ண கெடுதலா நான் பண்ணது கெடுதலா அப்படின்னு சொல்லி அந்த கொக்கு கேட்டுச்சு. கேட்ட உடனே அப்போ தான் அந்த வேடனுக்கு புரிஞ்சிச்சு, நான் பண்ணது தான் கெடுதல், நான் வந்து பறவையெல்லாம் இனிமேல் நான் வந்து அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு மாறி அவன் வந்து இந்த கொக்கை வந்து பாராட்டிட்டு அங்கேருந்து கிளம்புனான். கிளம்பும்போது இந்த மீன் கொத்தி இந்த காடை கௌதாரி இதை மூணையும் பார்த்தான். இனிமேல் இந்த குளத்தில் உங்களை பார்த்தேன், நான் வந்து அடுத்து உங்களை தான் சுட்டு தின்னுவேன் அப்படின்னு சொன்னான். அவ்வளோதான், அது மூணும் வந்து நம்ம வேறு குளத்தை தேடி பறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அது மூணும் எஸ்கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த வேடன் வந்து கொக்குக்கிட்ட சொன்னான், நீ வந்து உனக்கு மட்டும் உழைக்கிறதில்ல, நீ வந்து உன்னை முடியாதவங்களுக்காகவும் நீ வந்து உழைக்கிற இல்லை, நீ தான் வந்து நிஜமாவே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடன் வந்து கிளம்பி அவனோட ஊருக்கு போயிட்டான். அவனும் மனசு திருந்திட்டான். அதுக்கப்புறமா அவனும் வந்து எந்த பேர்ட்ஸையும் கொல்றதில்லை. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் இது போல் நிறைய நல்ல நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.